பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நல்ல கவனமா கவனிங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிற நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இன்னொரு முறை சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலமுறை முயற்சி பண்ணியும் அது நடக்காமல், எவ்வளவோ பலத்தை செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி, என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் எதுவும் நடக்கலைன்னு நினச்சி இங்கே வந்து அமர்ந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கான வார்த்தை இது. நம்ம ஒவ்வொருத்தருக்கான வார்த்தை. கர்த்தர் நம்மளோடு பேசுகிற அற்புதமான வார்த்தை இது. ஒரு நல்வார்த்தை, நமக்கான நல்வார்த்தை. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. செய்தியினுடைய தலைப்பே இன்னைக்கு என்னன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய பலத்தினால எதையாவது சாதிச்சிடலாம், செஞ்சிடலான்னு நினைச்சிட வேண்டாம். நடக்கலாம், நம்முடைய பலத்தினாலே எதுவும் என்ன செய்யலாம், நடக்கலாம், நடக்காதுன்னு சொல்லலை. ஆனால் அதில் எல்லாம் நடக்கலையா, அப்போ எதனால தான் நடக்கும்? அல்லேலூயா. ஒரு அம்மாவை ஒரு போன வாரத்தில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்கள அனுப்பி வச்சது நம்ம சகோதரி அவங்க திவ்யா தான் அனுப்பி வச்சாங்க. அவங்க ஃப்ரெண்டோட அம்மா ஏதோ ஒரு 15 நாள் உடம்பு முடியல அப்படின்னாங்க. வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க 1 மாதம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களோட பேச ஆரம்பித்தோன்னே அவங்க சொன்னாங்க, அது 15 வருஷமாக அப்படி இருக்குதுங்கன்னாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, எவ்வளோ நாளா? 15 வருஷம். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நம்ம எப்படி இருக்கணுங்க? பயபக்தியாக இருக்கணுங்க. 15 வருஷம் பிரச்சனைங்க, 15 வருஷம் பிரச்சனை. ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அவங்களுடைய விஷயங்களெல்லாம் கேட்டு, அவங்களோட நான் பேச அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. 15 வருஷம் சரியில்லாமல் இருந்த அவங்க நல்லா நிம்மதியாக தூங்கினாங்களாமா. அப்படி தானே சார்? அல்லேலூயா. 15 வருஷம் தீராத பிரச்சனையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருக்கிறவர்கள் கூடுகிற இடத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை அளிக்க வல்லவர். ஆகவே 15 வருஷம் எத்தனை டாக்டரை பார்த்துருப்பாங்க அவங்க? ஒரு கிறிஸ்டியன். அப்போ எத்தனை போதகர்களை பார்த்துருப்பாங்க தெரியுமா? சொன்னாங்க, நிறைய பேர்கிட்ட போனோம், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் தாமே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமாம், தேவன் தம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இது. செருபாபேலுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1:16. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். அல்லேலூயா. மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த எருசலேமிலே என் ஆலயம் இந்த எருசலேமிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அளவு நூல் பிடிக்கப்படும். எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கான அளவு நூல் பிடிக்கப்படும். வசனம் சொல்லுகிறத கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். நல்லா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். நீங்க எல்லாரும் ஒரு செருபாபேல். நல்லா மகிழ்ச்சி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு செருபாபேல். கையிலே தூக்குநூல் இருக்கிறது.
இப்பொழுது எருசலேமிலே பரிசுத்த வேத வசனத்திலே நாம் வாசித்தது போல அளவு நூல் சீக்கிரம் பிடிக்கப்படும். கையிலே தூக்கு நூல் இருக்கிறது. ஆம், ஆலயம் கட்டுவதற்காக ஆயத்தமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற நல்ல வார்த்தை, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் என் கையில் இருக்கிறதான தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. சந்தோஷமாய் பார்க்கிறது. என் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. என் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகோதரனுக்கு எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னு தெரியல. எவ்வளோ நாளுங்க பிரதர் வினோத் பிரதர்? 3 months, 3 வாரம். சரி, வேலை இல்லைன்னா தான் தெரியும் வேலை இல்லாதவங்களுக்கு இருக்கிற கஷ்டம். இந்த இடம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. நிச்சயமா பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எல்லா சுச்சுவேஷனில் இருந்தும் உங்களை மீட்டெடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக யாருன்னே தெரியாது, எங்கிருந்து வர்றாங்கன்னே தெரியாது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அப்படிப்பட்ட அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருவதற்காக, சுகத்தை தருவதற்காக, அற்புதத்தை செய்வதற்காக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஆலயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் வரக்கூடிய அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் விடுதலையும் சுகத்தையும் தருகிறார். ஆமேன். நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், 2003 வருஷம் சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆலயத்திற்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும், நாம் என்ன செய்யலாம் என்று எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். ஒரு அதிகபட்சம் இருந்தால் ஒரு 30 பேர் அதுக்குள்ளே இருப்பாங்க, அல்லது இன்னொரு 5 பேர் கூட இருந்தாலும் இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறது, ஜெபம் பண்ணுறது, போகிறது. இதே மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த பொழுது அவங்க சில ஆலோசனைகளை எல்லாரும் சேர்ந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச காசை சேர்க்கலான்னு எல்லாரும் அவங்கவுங்க கொடுக்குறதையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம். ஏறக்குறைய 35,000 ரூபா வந்துச்சு. இந்த இடத்த கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம அந்த இடத்த ஒரு சைட்டு 5.5 சென்ட் இடத்த சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு அதை கிரயம் செய்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் அன்று ஏற்படுத்தி கொடுத்தார். நான் இப்பொழுது ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், அன்னைக்கு ஆலயத்துக்கு ஒரு இடம் வாங்கலான்னு சொல்கிறப்ப அதை எப்படி வாங்கிறது, அதை என்ன பண்ணுறது, நீங்கள் 1 லட்ச ரூபான்ற அந்த பணம் அன்னைக்கெல்லாம் யோசிக்கவே முடியாத ஒரு பணம். எவ்வளோ காசு வந்துடும், ரொம்ப சொற்பமாக நூற்றுக்கணக்கான ரூபாய்கள் கையிலே வருகிற காலத்திலே லட்சக்கணக்கை எப்படி யோசிக்க முடியும்? ஆனால் அற்புதமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு 35,000 ரூபா பணத்தை சேர்க்க, மறுபடி சிலர்லாம் சில விஷயங்களை பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு அற்புதமாக இந்த ஆலயத்துக்குரிய இடத்த வாங்கினோம் 2003 வருஷத்தில். அதுக்கு பிறகு 2007 வருஷத்தில் கட்டடத்தை கட்டலான்னு ஏற்பாடு செய்து எல்லா காரியத்தையும் செய்தோம். ஆனால் அது கட்ட முடியாமல் போயிற்று, அதோடு அப்படியே கிடந்துச்சு. 2010 வருஷம் மிக அற்புதமாக இந்த ஆலயத்தை, அங்கே இருக்கிற அந்த கட்டடத்தை, அதாவது 20க்கு 50 என்கிற சைஸில் அழகான ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்ப 14 நாளுக்குள்ளே கட்டி 13 நாளுக்குள்ளே கட்டி 14வது நாள் ஓப்பனிங். அதுக்கு பிறகு மீதி வேலைகள்லாம் நடந்துச்சு. மிக சிறப்பாக அற்புதமாக அந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை அற்புதமாக 2010 வருஷம் நடந்தது. 20க்கு 50, இப்போ 20க்கு 50க்கு அப்புறம் இன்னொரு 10 எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அப்புறம் இன்னொரு 10 எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்த வாங்கினோம், அதுக்கப்புறம் எய்த்த மாதிரி இருக்கிற அந்த இடத்த வாங்கினோம். இப்போ என்ன பண்ணுறது, 2023 வருஷம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு விஸ்தாரமான ஒரு இடத்த வாங்கினோம். அப்போ தான் இந்த இதை நம்ம அமைக்க முடிஞ்சுது. இப்பொழுது 80 அடி நீளத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 40க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அகலம். அவ்வளோதான். இந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆலயத்தை அமைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். 60ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வருங்க? 50 வருமா? 51 வருமா? 50. அவ்வளோதான். இப்போதைக்கு இருக்கிற இந்த கட்டடத்தை, இது கட்டணம்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லி வச்சுருக்காரு,
அவர் தான் என்னவா இருக்கார் நமக்கு? அக்கினி, யாரோ சொன்னீங்களே, அக்கினி மதிலா அவர் இருக்கார். ஏன்னா மதிலை நம்ம என்ன செய்ய முடியாதான், கட்ட முடியாது. அவ்வளவு மக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராம். ஆகவே அவரே நமக்கு என்னவா இருப்பார்? அக்கினி மதிலாய் இருப்பார். இருப்பினும் கூட ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற முயற்சியோடு கூட அடுத்த கட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். நம் கையிலே இப்பொழுது அந்த தூக்கு நூல் இருக்கிறது. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆலயத்தை இந்த எருசலேமிலே கட்டுவேன். ஹல்லேலூயா. என் ஆலயம் இந்த எருசலேமிலே கட்டப்படும். அதற்காக தான் நாம் இப்படி சிந்தித்தோம். என் ஆலயத்தை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என் சபையை என்ன செய்வேன்? கட்டுவேன். அல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம கேட்ட செய்தி என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளித்தார். ஆமென். சீயோன் என்கிற இந்த ஆலயத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார். இந்த சீயோனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஆறுதல் அளித்தார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகள் அடுத்தடுத்த காரியத்தில் வளர்வது. சிலர் சொந்த இடம் வாங்கிறது, சிலர் வீடு வாங்கிறது, சிலர் அலுவலகங்கள் தொடங்குவது, சிலர் தொழில் தொடங்குவது. உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சீயோனிலே கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் அளித்து அற்புதமாய் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சத்தியத்தின்படி ஆண்டவர் உங்களை உயர்த்தி வருகிறார் என்பதை நினைக்கும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒருவரையும் ஆண்டவர் சும்மாய் விட்டுவிட மாட்டார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் தான் அற்புதங்களும் அடையாளங்களுமாக எல்லா இடங்களிலும் அவருக்கென்று இருப்பீர்கள். உங்களை அடையாளங்களாக அற்புதங்களாக கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார், அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார், அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் ஏசையா. அதை அடைப்பவன் இல்லை. கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. திறந்தார், அதை அடைப்பவன் இல்லை. கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. நாசில் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை
பஸ்காட்டு குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்காட்டு குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. சொல்லுங்க, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, நல்லா தைரியமா உற்சாகமா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, வாசலை அடைப்பவன் இல்லை 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 இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனமா கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய கைகளிலே இருக்கிறதான தூக்கு நூலை 7 கண்கள், கர்த்தருடைய 7 கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. 6 நாளும் வேலை செய்து ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வைந்து ஓய்ந்திருக்கிறதான அந்த 7 நாளும் கர்த்தருடைய கண்கள் செருபாபேலாகிய என்னுடைய கையிலே இருக்கிற தூக்கு நூலை என்ன செய்கிறது? நல்லா சொல்லுங்க, பார்த்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு ஐயா தூக்கு நூல்? தூக்கு நூல் எதுக்கு? சாம் தூக்கு நூல் எதுக்கு? சாம தான் கேட்குறேன், தூக்கு நூல் எதுக்குன்னு? அதான் கட்டுறதுக்கு தான். எதுக்கு தூக்கு நூல்? சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு கட்டணும். கல் வச்சு கட்டுறமே, அது சரியா இருக்கா இல்லையான்னு அதை செக் பண்றதுக்கு எதுதான் தேவை? அல்லேலூயா. அது ஆண்டவருடைய கண்களை எப்படி பார்த்துட்டு இருக்கான்? ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் 7 நாளும் என் வாழ்க்கைய ஒவ்வொரு கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கு. கண்ணின் மணி போல் காப்பவரே எந்த நல்ல இயேசுவே, எந்த நாளும் துதித்திடுவே எனது அருமை நேசரே, உள்ளத்தால் பாடிடுவே என்றும் பொம்பளி பின் செல்லுவே, உள்ளத்தால் பாடிடுவே என்றும் பொம்பளி பின் செல்லுவே, கண்ணின் மணி போல் காப்பவரே எந்தன் நல்ல இயேசுவே, எந்த நாளும் துதித்திடுவே எனது அருமை நேசரே, என்னை தேடி வந்தே நல்ல இளைப்பாறுதல் தந்தி, என்னை தேடி வந்து நல்ல இளைப்பாறுதல் தந்தி, உமது காயங்களா என் நோய்களை சுகமாக்கினீ, உமது காயங்களா என் நோய்களை சுகமாக்கினீ, கண்ணின் மணி போல் காப்பவரே எந்த நல்ல இயேசுவே, எந்த நாளும் துதித்திடுவே எனது அருமை நேசரே, தேவனே உமக்கு பயந்து உந்தன் கற்பனையை கைகொள்ளுவேன். ருசிச்சு சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில், தேவனே உமக்கு பயந்து உந்தன் கற்பனையை கைகொள்ளுவே, பயத்தோடும் நல்ல பக்தியோடும் உம்மை என்னாலும் பணிந்து கொள்வே, பயத்தோடும் நல்ல பக்தியோடும் உம்மை என்னாலும் பணிந்து கொள்வே, கண்ணின் மணி போல் காப்பவரே எந்த நல்ல இயேசுவே, எந்த
பார்த்துக்கிட்டே இருக்கு. பரிசுத்த 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 பரிசுத்த. ஹல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னேன், முதலமைச்சர் இந்த ரோடு வழியா வரப்போறாருன்னு சொன்னா, குண்டுங்குழிமா கிடக்கிற ரோட்டை என்ன பண்ணுவாங்க? காலையில பார்க்கும்போது பளிர்னு அருமையான ரோடா பண்ணிடுவாங்க தானே? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பரிசுத்தர் 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 பரிசுத்தர், இப்படியே சொல்லி பரிசுத்தர், எனக்குள்ள பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கரடு முரடா இருக்கிற என் வாழ்க்கையும் சிந்தனையும் உணர்வுகளையும் என் சரீரத்தையும் எல்கைகளை எல்லாத்தையும் அடித்து தகர்த்து பரிசுத்த ஆவியானவர் வருகிற காரணத்தினால் எல்லாவற்றையும் சமமாக தேவனுக்கு பிரியமாக அவர் மாற்றிவிட முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓசன்னா 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 ஓசன்னா. சொல்லுங்க வாயை திறந்து. ஓசன்னா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் தேவனுடைய சமூகத்தில் சேராவின்களும் கேராவின்களும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறோம், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். மனசார எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தர் 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 பரிசுத்தர். 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற அதே பரலோகத்தின் நிழலுக்கும் சாயலுக்கும் ஒத்திருக்கிற இந்த தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நல்லா கரங்களை கொட்டி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். செருபாபேலினுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் என்ன செய்துங்க? சந்தோஷமாய். எப்படி பாக்குது? நல்ல கவனமாங்க பாருங்க. என்ன 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 எப்படி பாக்குது? சந்தோஷமா சந்தோஷமா பாக்குது. அல்லேலூயா. இருங்க இருங்க, ஆராதனைக்கு ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்குள்ளே ஒரு வேலையை முடிச்சுட்டு ஆராதனைக்கு உள்ளே வந்து பூந்தர்றேன்னு சொல்லும் போதும் கர்த்தருடைய கண்களை எப்படி பார்க்குது? சந்தோஷமாக பார்க்குது. இன்னைக்கு மட்டும் ஆராதனைக்கு வராமல் அவுட் சைடில் போயிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வந்துடலான்னு போகும்போதும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்குது. கவலைப்பட நான் சந்தோஷமாக தான் பார்க்குது.
என்ன செய்யும் சந்தோஷமா? சந்தோஷமா அப்போ போயிட்டு வாடா மகனே, போயிட்டு வா, போயிட்டு வா, அங்கே ஒரு முட்டு வாங்கிட்டு வா, அங்கே ஒரு இடி வாங்கிட்டு வா. என்ன விடமாட்டார், அனுப்புவார். எப்படி தான் அனுப்புவார்? போய் வா. எப்படி அனுப்புவார்? சந்தோஷமாக அனுப்புவார். அதுக்கப்புறம் மூக்குடைஞ்சு அங்கேருந்து கஷ்டப்பட்டு, ஆண்டவரே வாப்பா வந்துட்டியா வந்துட்டியா, அப்பையும் அவர் எப்படி தான் பார்ப்பாரு? டே அங்கே போவாதன்னு ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு. திரும்பி ஆண்டவரே அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் அப்பையும் அவர் எப்படி தான் பார்ப்பாரு? அடங்காமல் திருட்டுத்தனமாக அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு மறைஞ்சு ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலையை பார்க்கும்போதும் அவர் எப்படி தான் பார்ப்பாரு? சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்புறம் புத்தி சொன்னோன்னே எப்படி? வாயால் சொன்னப்போ கேட்கல, வாழ்க்கையில் 4 பட்டு அப்புறம் திரும்பி வந்தோன்னா அப்புறம் கேட்குறாரு, ஆமாம் ஆண்டவரே இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன் ஆண்டவரே, இனிமே பேச மாட்டேன் ஆண்டவரே, இனிமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனிமே இப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். முக்கியமான கல்யாணம், காது குத்து, வீடு புது வீடு போகிறாங்க, புண்ணியாச்சனை பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மைதான், நல்லது தான். முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே போய் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருங்க வந்துடுறேன்னு ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டு போனால் அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? வரவே முடியலங்க. ப்ளீஸ் நான் மத்தியானத்துக்கு அப்புறம் வர்றேன், இல்லை நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கும்போது அவங்க வருத்தமாக நினைக்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை, அவங்க மேலே காட்டக்கூடிய அன்பு, இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு இல்லையா? அவங்க மனசுக்குள்ள சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் என்னவா இருப்பீங்க? ஆமாம் ஆமாம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அவருடைய கண்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு? இன்னொரு முறை சொல்லுங்கள், எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு? இன்னொரு முறை சொல்லுங்கள், எப்படி பார்த்துட்டு இருக்கு? தெரிந்துருங்க, திரும்பவும் போயிட்டே இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டம். போகிறோம், பட்டது போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பட்டது போகிறோம். ஆமாம், வந்து சேருங்க. போகிறோம், வந்து சேருங்க. அல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே, மென்மை ஆனவரே, மேக ஸ்தம்பமே, தைலமே, ஊற்று தன்னே ஜீவநதி, ஆனந்த தைலமே, மலையாய் பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஒருவேளை நீண்ட காலமா உங்க வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்கள் என்னென்னவோ இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல.
இதுவரை போராடினீர்கள் உண்மைதான், இப்பொழுது அவருடைய பாதத்தில் சரண்டர் ஆயிருங்க. அவர் பார்த்துக் கொள்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம், 14, 11 வாசிக்கலாம் சீக்கிரமாக. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நல்ல கவனிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். 2 கரங்களை கொட்டி உற்சாகமா, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். சொல்லுங்க தைரியமா, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். நம்ம இந்த வெஸ்லி ஐயா, அரியலூர் வெஸ்லி ஐயா வரும்போது சொல்லுவார், நான் இந்த வசனத்தை இவ்வளோ முறை, இந்த சங்கீதத்தை இத்தனை முறை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், படிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, ஒவ்வொரு வசனமும் உயிருள்ள வசனம். உங்களுக்கு எதிராக சமாளிக்கவே முடியலையா, ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, என்ன சொன்னோம்? கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். அப்படி சொல்ல 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 மனசுக்குள்ள ஒரு தைரியம், அவர் நம்மளோட இருக்கிற ஒரு பலம், நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே ஆண்டவராகிய தேவன் வசனத்தை, வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கீழே வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இப்ப நல்லா கை கொட்டுங்க, இப்ப நல்லா கை கொட்டுங்க. உங்களுக்கு எதிரா வியாதியானாலும் சரி, வறுமையானாலும் சரி, அல்லது ஒரு கூட்ட ஜனங்களானாலும் சரி, யார் எதிராக வந்தாலும் சரி, நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க. கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று கர்த்தருடைய கரத்தில் விட்டு விட்டீர்கள். கர்த்தர் இந்த ஆசாவுக்கு இறங்கி உதவி செய்தது போல கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென். என்ன ஆனார்கள்? ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். என்னங்க எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு பலம் கொண்டு இந்த கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்க, பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அது என்னானாலும் சரி. நம்ம ஜோசுவா அவங்க மக 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் இருக்குமா ஐயா? 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. அப்படியே ஒரே புலம்பல். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, படிக்கிறதுல நம்பர் 1, எல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போய் என்ன சொன்னுச்சுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னுச்சு. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன ஸ்ட்ரெஸ்னா என்ன? அதான் மனசு அழுத்தமா? நமக்கு எது அழுத்தம்? நமக்கு ஒரு அழுத்தமும் கிடையாது. சொல்லுங்க, நம்ம தான் அழுத்தமாக இருக்குமே. நமக்கு எது அழுத்தம்? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேசி எல்லாம் பண்ணி வசனத்தையெல்லாம் சொல்லி, இனி எக்காலத்துலையும் என்னன்னு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸுன்னே சொல்லக்கூடாது. வாசனத்தை எடுத்து படிக்கிறோம், ஆண்டவர் பாதத்தில் முட்டி போட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்குறோம், ஆராதனையில் அட்டன் பண்ணுறோம், அவர் சொல்கிற வார்த்தையை கேட்பேன், நான் அதில் நடப்பேன்னு ஒப்பு கொடுக்குறோம், அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோம். நமக்கேது ஸ்ட்ரெஸ்ஸு? இப்போ நேற்றுக்கு போயிருந்தப்போ கேட்டேன், எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்து ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு புரியுதா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கவனிங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு சீக்கிரம் படிச்சிருங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சீக்கிரமா
வாசிமா. அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து. ஏங்க, துரத்துனது மட்டும் இல்லை, பலங்கொள்ளாதபடிக்கு அவங்க ஒன்றும் இல்லாமல் போனது மட்டும் இல்லை. எப்படி அழகா எழுதியிருக்கு பாருங்க. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள், எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய மறுபடி திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு அவங்க முறிந்து விழுந்தாங்க. கர்த்தரும் அவருடைய சேனையும் முன்பாக, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். கர்த்தர் அவருடைய சேனை எதுங்க? கர்த்தரோட சேனை எது? என்ன கர்த்தரோட சேனை எது? நல்லா தான் சொல்லுங்களேன். முடிஞ்சோன்னா சாப்பிடலாம். இப்போவே ரொம்ப டயர்டாயிட்டா எப்படி? கேமெல்லாம் வேற வச்சுருக்காங்களாம். யாருக்கு? நமக்கு தான். உங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடையில ஞாபகம் வந்துருச்சு. பெண்மணிகள் தங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைக்காக 19ஆம் நூற்றாண்டிலே எழுந்து போராடி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக சில அவர்களுக்கு உரிமைகளை பெற்றபோது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிற்காலங்களில் இந்த உலகளாவிய அளவிலே மகளிர் தினம் என்ற ஒரு தினத்தை கொண்டாடினார்களாம். அதுதான் என்னவாமா? பல உரிமைகளை போராடி பெற்ற பெண்மணிகள். ஆகவே உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இன்றைக்கி முடிஞ்சோடனே, இப்போ 1 மணிக்கு முடியுமா, முடிஞ்சோடனே யாரும் போயிடாதீங்க. உங்களுக்கு நல்ல சாப்பாடும் கூட ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு, அல்லது நம்ம எல்லோரும் அந்த கேமெல்லாம் என்னமோ விளையாட்டெல்லாம் வச்சுருக்காங்களாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அந்த சட்டியும் பானையுமே நினச்சிருக்காதீங்க. வீட்டில் இருக்கிற சட்டி, பானை, குக்கரு, அடுப்பு, வண்டி, அங்கே போகணும், இங்கே வரணும், கத்திரிக்காய் கடை, மளிகை கடை, இல்லாட்டி எங்கேயாவது இதெல்லாம் போகிறதெல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக என்ன செய்யலாம், இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இது ஃபேமிலி மீட்டிங்னு தான் நான் எப்பயுமே 3ஆவது வாரம் நம்ம வைப்போம். பெண்களுக்கு 2ஆவது வாரமா, 2ஆவது வாரம் எப்பயுமே நம்ம வந்து ஃபேமிலி மீட்டிங் தானே வைப்போம். ஃபேமிலி மீட்டிங் தான் வைப்போம். சரி, பெண்களுக்கானதாச்சுன்னு சிறப்பாக நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை உங்களோட சேர்ந்து தான் வைக்கணும்னு வேறு சொன்னதுனால சரி பரவாயில்ல, சிறப்பு குடும்பத்தினருடைய கூடுகையாகவே இருக்கட்டும்னு சொல்லி பெண்கள் நமக்கும் இறக்கம் காட்டினதுனால சந்தோஷமாக அதில் நம்ம பங்கு பெறுவோம். என்ன சரிங்களா? அல்லேலூயா. அவசரமாலாம் போகாதீங்க. ஆமாம், ஆண்டவரோட இருப்போம். அவசரமாலாம் போக வேண்டாம், ஆண்டவரோட இருப்போம். பக்கத்தில் உங்களுக்கு பார்த்த சொல்ல ஆள் இல்லைன்னா நான் சொல்கிறேன், அவசரமாலாம் போக வேண்டாம். என்ன சரவணன், அவசரமாலாம் போக வேண்டாம், ஆண்டவரோட இருப்போம். சரியா? எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனமாக கவனிங்க. நடந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. என்ன நடந்துச்சாமா? அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து. நல்லா கை கொட்டுங்க உற்சாகமா. ஐயா, ஜெயம் மட்டும் இல்லை, ஜெயம் மட்டும் இல்லை, என்ன என்ன பண்ணாங்களாமா? மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். எல்லாத்தையும் முறியடிச்சாங்களாம். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்கள் கர்த்தருடைய சேனை எதுன்னு சொல்லிருங்க. எது கர்த்தருடைய சேனை? நாம தான். அப்ப ஜெயம் யாருக்கு? கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். முன்பாக எதிரிகள் எல்லாரும் என்ன ஆனார்களாம்? நொறுங்கி போனார்கள். சொல்லுங்க. நமக்கு எதிராக இருக்கிற வியாதியோ, வருத்தமோ, பிரச்சனையோ, பிசாசோ, தோல்வியோ, கடனோ, அல்லது ஒரு கூட்ட மக்களோ எல்லாம் நொறுங்கி போகும், எல்லாம் நொறுங்கி போகும், எல்லாம் நொறுங்கி போகும். அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், சொல்லுங்க, யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன்.
ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். வழிகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், ஏசையா பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியார உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியார உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன், மனசார நம்பிக்கையோட சத்தத்தை உயர்த்தி நம்முடைய ராஜாதி ராஜாவை நோக்கி சொல்லுவோம். சொல்லுகிற பொழுதே கர்த்தருடைய வல்லமை மகிமை இறங்கி உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை எல்லாம் உன் பாதப்படியாக்கி போடுவார். எல்லா தடைகளை உடைப்பார், எல்லா பொல்லாத கிரியைகளை எல்லாம் முறியடிப்பார், எல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். தடைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். மகிழ்ச்சியா சொல்லுங்க என்று ஆர்ப்பரிப்போமே. ஆமென். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஓ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமா கரங்களை கொட்டி ஆமென். எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியது. சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியது, நடக்க வேண்டியது, நடக்க போறது. அதை நம்ம வாயால ஆண்டவர் சொல்ல வச்சு, அவர் சமூகத்தில் பாட வச்சு, அவரை துதிக்க வச்சு, ஆராதிக்க வச்சு, சுதந்திரிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வாசிக்கலாம், கவனிச்சு பாருங்க. அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து ஆமென் கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. நமக்கு எதிராக இருக்கிற எதுவானாலும் சரி, அதுக்கு என்ன வரும்? பயங்கரம் வரும். அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. சொல்லுங்க சொல்லுங்க. நமக்கு ஆதாயம் அதிகமா கொள்ளை என்னவா இருந்துச்சாம்? மிகுதியாய் இருந்துச்சாம்.
மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு ஆமென். திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்ந்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். நல்லா ரெண்டு கையை கொட்டி உற்சாகமா. பயந்துகிட்டு இருந்தவனுக்கு எதிர்பாராத கொள்ளைகள், அதாவது நிறைய அவனால சொல்லவே சிந்திக்கவே முடியாத அளவுக்கு திரளா மிகுதியா கிடைச்சுதான். இதுதான் நமக்கு. சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் இந்த செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். செருபாபேல் என்றால் பாபிலோனியாவில் துளிர்த்தது. இவர் செயல்தியேலின் குமாரன். பாபிலோன்ல என்ன செஞ்சுதான்? துளிர்த்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது துளிர்விட வைத்தார். வாழ்வே கிடையாது என்ற நிலைமையில், வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கே துளிர்விட வைத்தார். அதுதான் செருபாபேல். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுற்றி பார்த்து, உனக்கு சுற்றி இருக்கிற எல்லாம் உன்னை பார்த்து நீ அவ்வளவுதான் சொல்லலாம். இல்ல செருபாபேலே, உன்னை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ துளிர்விட போகிறாய். ஆம், இந்த பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை மீட்டெடுப்பார். ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார். அற்புதமாய் கட்டி எழுப்புவார். அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். சீக்கிரமாக வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதுல 7வது வசனத்தை படிச்சுட்டு மறுபடியும் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து நல்லா காவலை காத்தாய். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அப்படின்னா சீயோன்ல ஆண்டவர் உனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அற்புதமாக உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. சீக்கிரமா இப்பொழுது வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஹலோ, சாத்தான் என்ன செஞ்சானா? அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்துல விரோதம் செய்ய அவன் என்ன செஞ்சானா? நின்று கொண்டிருந்தானா. நல்ல கவனிங்க. நான் செருபாபேலை பற்றி சொன்னேன். இப்பொழுது நான் சொல்லுவது யோசுவாவை குறித்து சொல்கிறேன். ஆம், இந்த செருபாபேல், யோசுவா, அப்புறம் எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய காலத்தில்தான் சிதைந்து போய் கிடந்த தேவனுடைய அந்த ஆலயம், அந்த ஆலங்கம், அந்த வாசல்கள் எல்லாம் எடுத்து கட்டப்பட்டது. அதற்காகவே அவருடைய கைகள் ஆண்டவர் திடப்படுத்தினார். எல்லா ராஜாக்களுடைய கண்களில் தயவு கிடைக்க வைத்தார். ஒரு கையிலே அவர்கள் வேலை செய்தார்கள், மறு கையிலே ஆயுதம் பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லை 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 என்னை இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் வேலை. இந்த கையை ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? ஆண்டவருடைய கண்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆண்டவர்? சொல்லுங்க. பார்த்து கொண்டே, சந்தோஷமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் சந்தோஷமா சொல்றேன், அவருடைய கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்த்து கொண்டு இருக்கிறது. என் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் வாயை திறந்து சொல்லணும்னு தான் திரும்ப திரும்ப சொல்றேன். சொல்றவங்க எல்லாம் சுதந்திரிப்பாங்க, அறிக்கை பண்ணுகிறவர்கள் எல்லாம் அதை அடைந்து கொள்வார்கள். ஆமென். என் கைகளை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பணிக்காக இருக்கக்கூடிய நம்மளுக்கு பக்கத்தில் வந்து அவன் நின்றுட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன வேலை?
பாருங்க, அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக, இந்த யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்வதற்காக, நல்ல கவனிங்க, விரோதம் செய்வதற்காக, நமக்கு விரோதமாக விரோதம் செய்வதற்காக வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து சொன்னார், எனக்கு விரோதம் செய்வதற்காக என் வலது பக்கத்திலே வந்து சாத்தான் நின்னாலும் கர்த்தர் தமது வலது பக்கத்திலே என்னை வைத்துக் கொண்டு சாத்தானை பார்த்து சொல்லுவார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட, எருசலேமை தெரிந்து கொண்ட, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யார் நீங்க? அக்கினியினின்று நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. சொல்லுங்க, நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. நல்லா சொல்லுங்க சத்தமா. என்னம்மா பக்கத்தில் யாருக்கும் தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? தைரியமா சொல்லுங்க. அவன் காதுல பலார் பலார்னு அக்கினியா உழுவட்டும். நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி, நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. இப்படிதான் நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது வேதவசனத்தை வாசிச்சு சந்தோஷமா சொல்லணும், நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். என்னங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்னங்க? யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். உன்னை அப்படியே விட்டுற மாட்டார். என்னைக்கு தூக்கு நூல் பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உன் கைகளை கண்கள், கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறதோ, உன் அழுக்கை முதலாவது மாற்றுவார். பாருங்க, வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, இதுக்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. நம்முடைய அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் அது என்ன செய்து கொண்டே இருக்கிறது? அப்பப்ப கொஞ்சம் அழுக்கு பிடிக்குது, அந்த அழுக்கை எல்லாம் அவர் சுத்தமாக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க இன்னொரு முறை, அல்லேலூயா. அழுக்கை எல்லாம் அப்பா என்ன பண்றாரு? ஆமா ஆமா, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். நல்லா நல்லா பலமா கைகொட்டி ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இதோ நாம் நம்முடைய கைகளிலே தூக்கு நூலை பிடித்து 7 நாளும் ஏக்கமாய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே என்று பார்க்கிற காரணத்தினால் ஆண்டவர் நம்முடைய அழுக்கு வஸ்திரங்களை நம்மை விட்டு நீக்கி, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நம்மளை விட்டு நீக்கி, ஆமென் அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க, அருமையான வார்த்தை என்ன சொல்லி இருக்குங்க? பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை, சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அல்லேலூயா. இப்ப புரியுது அவங்களுக்கு? என்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணுங்கிற ஆசையும் விருப்பமும் யோசனையும் உனக்குள்ளே வருகிறதோ, அன்னிலிருந்தே ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னில் இருக்கிற அக்கிரமத்தை நீக்கி உன்னை சுத்தமாக்கி தேவனுக்கென்று தன்னை உன்னை முழுவதுமாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நல்லா மகிழ்ச்சி அவர் ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. வாசிங்க, கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். இப்போ நம்மளை சுத்தம் பண்ணிட்டு நமக்கு சொல்ற வார்த்தை, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவரோட வழியில நடப்பீங்களா? ஆண்டவரோட வழியில நடப்பீங்களா? ஹலோ பிரதர், ஆண்டவருடைய வழியில நடப்பீங்களா? சிஸ்டர், ஆண்டவருடைய வழியில் நடப்பீங்களா? வழியில நடந்து என் காவலை காத்தால். போனது போட்டோம், வந்தது வரட்டும், நம்ம வந்தமா போனோமான்னு இருக்கிற பழக்கத்தை முதல்ல ஒழிக்கணும்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வந்தமா போனமான்னு இருக்கிற பழக்கத்தை முதல்ல ஒழிக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. நம்மளை வாழ வச்சது இந்த ஆலயம், நம்மளை வாழ வச்சது இந்த ஊழியம், நம்மளை தலை நிமிர வச்சது இந்த கர்த்தர், இந்த கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா இங்கிருந்து ஒருத்தர் கூட வெளியே போகக்கூடாது. வெளியில் இருக்கிற எல்லாரும் எங்கே வரணும்? உள்ளே வரணும். உள்ளே வந்த ஒருத்தர் கூட வெளியே போகக்கூடாது. பார்க்கணும், விசாரிக்கணும், கேட்கணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஏன் உங்களை காணா, அவங்க அது ஏங்க இனிமே நான்லாம் அங்கே வரமாட்டாங்க அப்படின்னு கதை சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு உட்காந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, இல்லைங்க நம்மளை காப்பாற்றினது அந்த இடம் தாங்கன்னு புரிய வச்சு காவலை என்ன செய்யணும்? காக்கணும். சொல்லுங்க, காவலை காக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காவலை காக்கணும். ஆமாம், அங்கங்கே தெரிச்சு ஓடக்கூடாது. அல்லேலூயா. என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். என்ன பண்ணுவாராம்? ஏங்க, இந்த சீயோன் கர்த்தருடைய ஆலயம் இருக்கே, இந்த ஆலயம் ரொம்ப அபூர்வமான அற்புதமானது. இதுல உங்களை என்னையும் கர்த்தர் என்னவா வைப்பாராம்? ஆலயத்துல நியாயம் விசாரிக்கிறவங்களா கர்த்தர் வைப்பாராம். என்னவா வைப்பாராம்? நீ என் ஆலயத்துல நியாயம் விசாரிக்கிறவரா நம்மளை வைப்பாராம். வாசிக்கலாம். என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். என் பிரகாரங்களையும் நீ என்ன செய்வாய்? காவல் காப்பாய். காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கு நான் உனக்கு இங்க என்ன பண்ணுவேன்? இடம் உனக்கு நான் கட்டளையிடுவேன். இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போது ஆமென். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட அற்புதமான, அதிசயமான, மகிமையான இந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராம். நல்லா மகிழ்ச்சியா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. வீரமா வீரமா, சந்தோஷமா, வைராக்கியமா, உற்சாகமா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. 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 ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், பரீட்சை எழுத போறவங்களுக்கு சொல்றேன், தொழில்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், என்னென்ன வேலை செய்யல உங்களுக்கு சொல்றேன், பலவீனமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன்.
மாற்றுவார். உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். உன்னை மேன்மைப்படுத்துவார். கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் ஆக்குவார். அவர் அற்புதங்களை செய்வார். உன்னை மகிமையாய் மாற்றுவார். உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவார். Hallelujah. Yes. Hallelujah. 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 Oh, hallelujah. 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 Oh, hallelujah. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நீ ஆண்டவருடைய சித்தப்படி காலெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் உனக்கு ஜெயமாகவே முடியும். நீ நினைத்திராதவைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வார். மகிமையான காரியங்களை உனக்கு செய்வார். அற்புதமான காரியங்களை உனக்கு செய்வார். அதிசயங்களை ஆண்டவர் காண செய்வார். உன்னை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. 7 கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் செருபாபேலே, உன் தூக்குநூலை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ சத்தியத்தின்படி நடக்கிறதான உன்னுடைய வழியை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எஸ். ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya. நல்லா 2 கரங்களை உற்சாகமாக கொட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்ல 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 அத உள்ளத்துக்குள்ள அத சொல்ல 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 வாய் விட்டு அறிக்கை பண்ண உன் வாழ்க்கையில அதுதான் நடக்கும். ஹalleluya. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனிக்கலாம், வாசிக்கலாம். எந்த வசனத்துல விட்டோம்? சீக்கிரமா 8வது படிக்கணும். ஆ. இப்போதும் இப்போதும் பிரதான ஆசாரியராகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். ஆமென். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவர்களாகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். ஆமென். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் இந்த வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கல்லின் மேல நல்ல கவனி, 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி ஆமென். இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஒரு விசை எல்லாரும் இருந்த நிலையில, ஆண்டவரே, எங்க மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க போகுது, இன்னும் சில மாநிலங்களில் நடக்க போகுது, எங்க தேசத்து மேல உங்க கண்ணு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மக்கள் அல்லோலப்படக்கூடாது ஆண்டவரே. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி, தோல்வி எங்களுக்கு இல்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். உம்முடைய கரத்திலே தருகிறோம். எஸ். வாசிக்கலாம். அக்கிரமத்தை ஒரே நாளிலே நம் தேசத்தை விட்டு நீக்குவார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் நல்ல மதுரமான திராட்சை ரசம், நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதான அத்தி பழங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவா, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவா நமக்கு தருவாரா? எல்லாரும் கை ஒட்டி எஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகளில் என்ன இருக்கணுங்க? வெரி குட். நம்ம கையில் என்ன இருக்கணுங்க? இன்னொரு முறை சொல்லுங்க. நம்முடைய கைகளில் என்ன இருக்கணும்? கர்த்தர் அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? நான் அதை ரெண்டு விதமாக நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எது பிடிச்சிருக்கணும்? எஸ், நான் பேசுறது ரைட்டா? நான் பேசுறது சத்தியத்தின்படி இருக்கா? நான் போகிற பாதை சத்தியத்தின்படி தான் இருக்குதா? என் சிந்தனை கரெக்டா? நான் தேவனுடைய வார்த்தையின்படி தான் இருக்கிறேனா? தூக்குநூல், நான் இப்படி செய்கிறேனே, இது சரிதானா? என் குடும்பத்தில் இது செய்கிறேனே, இது கரெக்டு தானா? எல்லாத்தையும் எதை வச்சு பாரு?
சொல்லுங்க சொல்லுங்க, என்னது? சொல்ல வேண்டாம், வாசிக்க வாசிக்க கேட்க கேட்க உன் வாழ்க்கையில தூக்கு நூலை பிடிச்சி நீ சரியா நடப்பேன்னா உன் ஆலயத்தை நீ கட்டி எழுப்புறேன்னு அர்த்தம். தேவனுடைய வீடாகிய இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புறேன்னு அர்த்தம். தூக்கு நூல் அவசியமானது. தூக்கு நூல் பிடித்திருக்கிற உன் கைகளை கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. உன் குடும்பத்தை கட்டி எழுப்புறேன்னு அர்த்தம். இதோ இந்த நல்ல ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்புறேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட உங்களை கர்த்தர் தாமே என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னாரு. என்ன செய்வேன்னாரு? நீ என் ஆலயத்தின் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். நல்லா இன்னொரு முறை கை கொட்டலாம் உற்சாகமா. சீக்கிரமாக சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வேகமாக வாங்க. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புகிறது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். நீ பார்க்கிறது என்னன்னு கேட்டாரு. அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்கள் போகிற 7 குழாய்களும் இருக்கு. என்னத்தை பார்த்தேன்னு சொல்றாரு? குத்து விளக்கு. என்னத்தை? பொன்னினால் செய்யப்பட்ட விளக்கு. அந்த 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 குத்து விளக்கு முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்டது. குத்து விளக்குன்னு சொன்னாலே நமக்கு என்னடா அது குத்து விளக்கெல்லாம் சொல்றாங்களே அப்படி தோணும். ஆனா குத்து விளக்கு அவசியமானதுதான். உடனே இன்னைக்கு நான் போய் குத்து விளக்கு வாங்கி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அதில் 2 பூவை போட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு கையெடுத்து கும்பிடுவேன்னு நினச்சிடாது. அந்த குத்து விளக்கு இல்லை இது. அல்லேலூயா. இது என்ன குத்து விளக்கு? வாசிங்க சீக்கிரமா. அதில் அருகில் கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று. 2 பக்கமும் என்ன நினைச்சான்? ஒலிவ மரம் இருந்துச்சான். அடுத்து நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. இப்பதான் இந்த விஷயத்துக்கு வர்றோம். அருமையான வார்த்தை, நல்லா கவனிச்சு பாருங்க. இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு அது தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் சொன்னார், செருபாபேலுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். நல்லா கை கொட்டுங்க. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், ஆமென். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். கவனிங்க. செருபாபேலே வாசிங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமமாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆமென். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. தலைக்கல் எந்த கல்லுங்க? தலைக்கல்லு இயேசு கிறிஸ்துவே தலைக்கல்லாய் இருக்கிறார். மூளைக்கல் அவராகவே இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ஆலயம். ஆமென். வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. நல்லா புரிஞ்சு, இந்த வார்த்தை நமக்கான வார்த்தை. செருபாபேலாகிய உன் கையினால் என் கையினால் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. சீக்கிரம் அது போடப்படும். போடப்பட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் நல்லா கை ஒட்டுங்க. அவன் கைகளே
இதை முடித்து தீர்க்கும். யாருடைய கையோ கிடையாது. யாருடைய கையை இதை முடித்து தீர்க்கும்? சொல்லுங்க நல்லா, என்னுடைய கையை அதை முடித்து தீர்க்கும். சொல்லுங்க, என்னுடைய கையை அதை முடித்து தீர்க்கும். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை இந்த வசனத்தை நாம முன்னாடியே படிச்சோம் தானே. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையிலே இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும்னு யாருக்கு சொன்னார்? எதுக்கு சொன்னார்? ஆலயத்தை கட்டுவதற்காக, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறவனுக்கு சொன்னார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல. எஸ், ஆலயத்தை கட்டணும்னு ஆசையாக இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். சொல்லட்டுமா உங்களுக்கு? வனாந்தரத்தில் மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது, வனாந்தரத்திலே அடிமையாயிருந்த ஜனங்களை மீட்டு வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். மோசேக்கு சொன்னார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ என்ன செய்யணும்? கட்டணும்னு சொன்னார். சரி, சந்தோஷமாக அதை கட்டலான்னா, அடிமையாக இருந்து மீட்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிற, அதுவும் வனாந்திரத்தில் வர்றவன் கையில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? என்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும். கட்ட சொல்கிறது நான், அவனை கொண்டு வர சொன்னது நான். ஆகவே கொண்டு வந்தவன் எல்லாம் மனப்பூர்வமாக கொடுப்பான். மனப்பூர்வமாக கொடுக்கிறவனிடத்துல நீ சந்தோஷமாக வாங்கு. மனப்பூர்வமாக கொடுக்கிறவனுக்கிட்ட மட்டும் வாங்கு. மனப்பூர்வமாக கொடுக்கிறவன் நீ கட்டி தீக்கிற வரைக்கும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் தருவான். எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆக ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்திலே வந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை இப்பொழுது கட்டி தீர்த்தார்கள் மிக அருமையாக. உங்களுக்கு தெரியுமா, 40 வருஷம் அவன் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்புறவனுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வானத்திலிருந்து வரிசிக்க பண்ணுவார். வானத்திலிருந்து வரிசிக்க பண்ணுவார். கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அல்லேலூயா. 40 வருஷம் அவனோட ட்ரெஸ்ஸு பழசாவே போல, அவன் பாதரட்சை தேஞ்சு போல, காலு வீங்கல, எவ்வளவு தூரம் நடந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் பலப்படுத்தினார். வனாந்தரத்திலே நடந்து வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுதே ஆண்டவருடைய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவனை சுமக்க வச்சாரு ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் அவனை சுமக்க வச்சாரு. அவன் கொண்டு வந்து ஒவ்வொருத்தனும் சந்தோஷமா கொடுத்தான். ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் நிமிர்த்தி அருமையாய் கட்டி வைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் பேசினார். அவர் எழுந்தருளினார், தன் ஜனங்களோடு பேசினார், தன் ஜனங்களை வழி நடத்தினார். அதற்கு ஆசாரியர்களை வைத்தார், லேவியர்களை வைத்தார், பணிவிடைக்காரர்களை வைத்தார், எல்லாரையும் அதற்குள்ளே வைத்தார். எல்லாரையும் கர்த்தர் போஷித்தார். வானத்திலிருந்து மன்னா வந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்தவர்களை போஷித்தார். எஸ், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசையை தாவீதினுடைய இருதயத்திலே வைத்த காரணத்தினால், அவனுக்கு அந்த மன விருப்பம் இருந்த காரணத்தினால் அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு முதல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்தார். இன்றளவும் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுங்கிறத வரலாறு அழிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஆலயத்தை அவன் கட்டி எழுப்பினதே அதற்கு காரணம். உன் கையிலே இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை இன்றைக்கு உனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நீயும் நானும் சந்தோஷமாய் கட்டுவதற்காக எழும்பும்போது அநேக பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற மக்களுக்கு, திக்கு திசை தெரியாமல் தடுமாறுகிற மக்களுக்கு திறந்த வாசலை கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குகிறார் என்றால், அதை கட்டுவதற்கான பாக்கியத்தை உனக்கு எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால், உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு எனக்கு அவர் சொல்லுவார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய சொந்த முயற்சினால் முடியாததுதான்,
உன்னால் இவ்வளவு எப்படி கொடுக்க முடியும், எப்படி இதை செய்ய முடியும்? அது உண்மைதான். வாசிக்கலாம் வசனத்தை தொடர்ந்து. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 என்ன இறங்க பண்றாராமா? பொன்னிறமான எண்ணெயை எண்ணெயை இறங்க பண்றாரு. தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். யாரு? சர்வலோகத்துக்கும். யாரு? அபிஷேகம் பெற்றவர்கள் மேல அந்த இருக்கிற எண்ணெய் அபிஷேகம் எல்லா குத்து விளக்குகளையும் எரிய வைக்கும். உன்னையை எண்ணெய் வைத்து ஆண்டவர் கட்டப்போகிறாரே, அதற்கு பரிசுத்த ஆவியானவரே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். எவ்வளவு அழகான வார்த்தை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. நம்மை தேடி வருகிறது. இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா? இவைகள் 2 சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். எங்கே நிக்கணுமா? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற இவர்கள் எங்க நிக்கணும்? அவருடைய சமூகத்தில் நிக்கணும். அவருடைய சமூகத்தில் எப்படி நிக்கணும்? அபிஷேகம் பெற்றவர்களாக நிக்கணும். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடலாமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லன்னு யாருக்கு சொல்றாரு? யார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தன் கையிலே தூக்கு நூல் பிடித்தவர்களாக தான் ஒரு பொறுப்பெடுத்து நான் இதை செய்தே தீர்வேன் என்கிற வைராக்கியத்தோடு, தைரியத்தோடு, உற்சாகத்தோடு, மன உண்மையோடு, உத்தமத்தோடு, ஆண்டவரை எனக்கு இந்த பங்கை தாரும் என்று யார் யார் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய நல்வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது, உன்னுடைய வருமானம் இவ்வளவுதானே இருக்கு, உனக்கு இருக்கிறதே இதுதானே இருக்கு, உன்னால எப்படி இதை செய்ய முடியும்னு நீ உன் உள்ளத்துக்குள்ள நினைச்சினா அது உண்மைதான். ஆனா உன் வருமானத்தை கொண்டு நான் செய்ய போறது இல்ல, என் ஆவியினால உன்னை கொண்டு செய்வேன் என்பதை கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆம், தேவனுடைய ஆவியானவர் மகிமையாய் உன்னை எழும்ப பண்ணுவார், அற்புதமாய் உன்னை கொண்டு செய்வார். ஆம், உன்னில் இல்லைதான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னால் செய்ய முடியாதவைகளை செய்ய முடியும். உன்னை கொண்டு ஆண்டவர் செய்வார், உன்னை கொண்டு மகிமையானதை கர்த்தர் செய்வார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனசார சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. ஒரு சாரார் சொல்லணும், ஒரு சாரார் சொல்லணும், ஆண்டவரே இந்த நொடி பொழுதில் இருந்து, இந்த நொடி பொழுதில் இருந்து ஆண்டவரே சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக நான் நிற்பேன். என் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நான் நிற்பேன். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் தாமே அபிஷேகிக்கப்பட்டவர்களை உருவாக்குவார், ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பார். ஆதி அப்போஸ்தலருடைய சபையை போல, ஆதி அப்போஸ்தலர்களை போல ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பார். ஆம், இவைகள் 2ம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆம், ஒருபுறம் நான் ஜெபிப்பேன், ஒருபுறம் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பேன், மறுபுறம் என் ஆண்டவர் சொல்லுகிறதை செய்வேன், மறுபுறம் என் ஆண்டவர் சொல்லுகிறதை செய்வேன், மறுபுறம் என் ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறதை நான் கொடுப்பேன். என் ஆண்டவரை அதை வைக்கப்படுகிறது, நான் அதை செய்வேன். பொருத்தனைகள் செய்வேன், பொருத்தனைகள் செலுத்துவேன்,
பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆம், இதுவரை நடக்காத காரியங்கள், தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீ செய்து கொண்ட பொருத்தனைகளின் நிமித்தமாக உனக்கு வராதவைகள் வருகவும் கிடைக்காதவைகள் கிடைக்கவும் செய்வார். இதுவரை நீ கண்டிராத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எல்லாரும் ஆவியில நிரம்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்த்து துதிக்கலாம், துதிக்கலாம். வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் கையில இப்பவே நான் தூக்கு நூலை பிடிக்கிறேன். ஆண்டவரே, என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே எதற்காக ஆண்டவரே முழங்கால் படியிடுவேன். ஆண்டவரே, இதற்காக உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிறத நான் கொடுப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, யாரும் கொடுக்க முடியாததை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய கைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னால் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இதோ உம்முடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி வாஞ்சியோடு நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபையின் கரமே கூட இருக்கட்டும். உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். உங்கள் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறான். தூரத்திலிருந்து பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் பிரிந்தாலும் பிரியாதவனே எங்களோடு கூட எங்களை நடத்துவீராக. ஏற்று நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாருமே உட்காருங்க, யாரும் வெளியில் போ